ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் பேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏடிஎஸ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறது தான் ஏடிஎஸ் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஷாப்ஸு, இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் வச்சுருப்பாங்க. இபி பவர் எப்போ கட் ஆகுதோ அந்த டைமில் ஆன் பண்ணி சப்ளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நம்ம இந்த மாதிரி இபியிலேருந்து ஜென்ரேட்டர் பவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு இந்த சுவிட்சு ரொம்ப நெசசரியாக தேவைப்படும். இந்த சுவிட்சை பற்றி வந்து ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து இந்த சுவிட்சை பற்றி இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் முக்கியமானது சொல்லியிருக்கேன். இந்த சுவிட்சு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஃபால்ட்டான சுவிட்ச் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண வந்திருக்கோம். என்ன ஃபால்ட்டு, அது எதனால் வந்தது, எதனால் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுசாக இதெல்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதில் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோட லிங்க்கு கீழே இருக்குது, பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.